ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கும் குருடைய பார்வை இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சனி பகவானுக்கும் குருடைய பார்வை இருக்கிறது. அது குருவுடைய பார்வை உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ பலம் நிறைய இருக்கிறது. கடந்த காலங்களில் நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இனிமேல் உங்களுக்கு வர காத்திருக்கிறது. கடன் சுமைகள் குறையும். கடந்த காலங்கள் நீங்கள் வாங்கிய கடன்கள்லாம் அடையப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்க நன்மைகளை அடைவீர்கள். இந்த குருவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையில நல்ல லாபம் கிடைக்கும். மேலும் உங்களுடைய இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசி குருடைய பார்வைக்கு உங்கள் ஆரோக்கியத்துக்கு இருந்த குறைபாடுகள் நீங்கும். உங்களுக்கு இருந்த வயிற்று பிரச்சனை, மூட்டு பிரச்சனை அல்லது தொழில் பிரச்சனை அனைத்தனையும் விலகும். நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்ற சனி பகவானுக்கும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தைரியமா காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். இந்த வருடம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம், அதில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அந்த திருமண வாய்ப்பு இந்த குரு பயிற்சி உடனேயே அக்டோபர் மாதம் வரை மிக நன்றாக இருக்கிறது. அதற்குள்ளேயே திருமணம் முடிவாவதற்கான வாய்ப்புகள் கடந்த 2-3 வருடங்களாக வரன் தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அல்லது மருத்துவ உதவி இல்லாமல் குழந்தை பெற விரும்பினால் 2 வருடங்கள் காத்து கொண்டு இருக்க வேண்டியது. அல்லது வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நல்ல தாராள பணப்புழக்கம் ஏற்படும். ஆக வீடு மனை வாங்கி சந்தோஷத்தை அடைவீர்கள். புதிய வாகனங்களை வாங்கிக் கொள்ளலாம். பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்களையும் மாற்றிக்கொள்ளலாம். பெண்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். கடந்த காலங்களில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுபாடு இருப்பதனால், பகை பெற்று இருப்பதனால் உங்கள் பேச்சை மற்றவர்கள் கேட்காமல் இருந்தார்கள். இப்பொழுது உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்குது. ஆகவே உங்களுடைய பெருமை இனிமேல் உங்கள் குடும்பத்தாருக்கு நிச்சயமாக தெரியும். விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். நீங்கள் எதை பயிரிட்டாலும் கவலைப்படாமல் இருக்கலாம். நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக அதில் வருகின்ற பணத்தை வைத்து நீங்கள் இருக்கின்ற இடங்களே வீடுகளை கட்டிக்கொள்ளலாம். அல்லது வேறு நிலங்களை வாங்கி விவசாய நிலங்களை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த வருடம் வயதானவர்கள் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தூரதேச யாத்திரையும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பு வருகின்ற பிப்ரவரி முதல் இந்த வேலை வாய்ப்பு வருகின்ற பிப்ரவரி முதல் ஜூன் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது 2027 பிப்ரவரி முதல் ஜூன் வரைக்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு முன்பாக கிடைக்கின்ற வேலை வாய்ப்புகள் சிறிது தரம் குறைந்திருக்கும். அதன் பிறகு கிடைக்கக்கூடியது நல்ல தரமான வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடத்திலே இந்த மகர ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்திலே குருவான் உச்சம் பெறுவது மிகவும் சிறப்பானது. மேலும் நன்மைகளை பெறுவதற்காக சனிக்கிழமை தவறாமல் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கின்ற பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். கண்டிப்பாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். அதாவது அடுத்த குரு பயிற்சி வரை 1 வருடம் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள்.